ஒரு சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காகவா, தமிழீழ விடுதலைக்காகவா, தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்காகவா, இல்லை தமிழ்நாட்டில் மறுக்கப்படுகின்ற உரிமைகளுக்காக நெஞ்ச இடித்து நெஞ்சிரத்தோடு போராட்ட களத்திற்கு வந்து அந்த கூட்டம் நெரிசலில் செத்து போனோமா? அதற்காக அவருடைய உயிரை தியாகம் செய்தோமா? உயிர் என்பது ஒரு தாயின் கருவில் 9 மாதங்களுக்கு மேல் இருந்து அடையாத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து எதிர்த்து குழந்தை செல்லமாக கைகளிலே தூக்கி ஆனந்த கண்ணீரிட்டு அந்த தாய்களின் மார்பு துடிக்கிறது. மாரடித்து அழுகிறார்களே, இதற்கு யாரால் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த உயிரை என் தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது. இவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய அறிஞன், அமெரிக்க அறிஞன், சீன அறிஞன், ஜப்பானிய மொழியில் அறிஞன் எல்லாம் சொல்லுகிறான், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ், உலக நாகரிகத்திற்கெல்லாம் சிந்து சமூக நாகரிகத்திற்கும் சேர்த்து தாய்மொழியாக கீழடி இருக்கிறது என்று உலகமே ஏற்றுக் கொண்டிருக்கிறான். தமிழனுடைய பெருமைகள் அவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம், அவ்வளவு இலக்கிய இலக்கண வளம் கொண்ட ஒரு இனம் சாதாரண சினிமாக்காரனுக்கும் பின்னால் சென்று கிடப்பது ஏனோ?